சமீப காலமா எங்க குடும்பத்துக்கு வந்த 2 அண்ணிங்களுமே இதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க. நீங்க எங்க குடும்பத்துக்குள்ள வந்து அதை அதிகப்படுத்துற மாதிரி நடந்துடக்கூடாது. அவ்வளவுதான் என்னோட விருப்பம். கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க. என்னது இது? என்னோட வருங்கால மனைவிக்கு ஒரு சின்ன பரிசு. நல்லா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் தானே? சரி, போலாமா? என் தம்பிக்கு மொழி பற்று, சமுதாய அக்கறை இதெல்லாம் கொஞ்சம் அதிகம். இருக்கட்டும், நல்ல விஷயம் தானே. என்ன வருங்கால அன்னைக்கு அதுக்குள்ள கிஃப்டா? இல்ல, புத்தகம் வாசிக்க கொடுத்தேன். நடத்து. ஆமா, நீ எங்களோட தான் இருந்த. இந்த கிஃப்டை எப்ப வாங்கின, எப்ப பேக் பண்ண? சரியான ஆளுதான் நீ. அண்ணி பாத்தீங்களா? சும்மா இரு. என்ன தம்பி, சந்தோஷம் தானே? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். அதான் கிஃப்ட் வரைக்கும் போயிடுச்சே, அப்புறம் என்ன? அப்போ தட்டை மாத்திக்கலாம்ல? தாராளமா. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க வந்தீங்க. உங்களுக்கு தெரியும், மூத்த மருமக. இவங்க இவங்க ராஜேந்திரனோட மனைவி. எங்க குடும்பத்துல 3வது மருமக. பேரு வைஜெயந்தி. வணக்கம். வணக்கம்மா. கல்யாணம் திடீர்னு நடந்ததுனால யாரையுமே கூப்பிட முடியல. ஓ, அப்போ 2வது மருமக வரலையா? ஆமாங்க, அவங்க அவசர வேலையா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதான் வர முடியல. என் வீட்டுக்கார் கூட சொன்னாரு, அவங்க ஏதோ கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாமே. நான் எதுக்கு கேக்குறேன்னா, அவங்களுக்கும் சம்மதம்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வள்ளி, ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அதான் அவங்க சொல்றாங்கல்ல, நம்ம வீடு தேடி அவங்க சம்பந்தம் பேசுறது பெரிய விஷயம். இதுல அவங்கள போய் நீ கேள்வி கேட்கிறியா? நானே அன்னைக்கு பார்த்தேன், அந்த பொண்ணு கொஞ்சம் பட்டு தான் பேசுது. அம்மா தான் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. சரிங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. யார பத்தியும் நம்ம தப்பா பேசக்கூடாது. அன்னைக்கு அவங்க இருந்த நிலைமை அப்படி. கொஞ்சம் கோவம், டென்ஷனா இருந்தாங்க, அதான் அப்படி பேசிட்டாங்க. எல்லாரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க. சரி, நல்ல நேரம் முடியல, தட்டை மாத்திக்கலாமே. தாராளமா மாத்திக்கலாம். அண்ணே வாங்கண்ணே. ஏய், எனக்கு அடுத்ததெல்லாம் நீ தானே பண்ண போற. இப்போ நீ மாத்திக்கோ. அண்ணே, நீங்க தானே மூத்தவர், நீங்க தான் வரணும். இருக்கட்டா, நீ வாங்க சொல்றேன். அண்ணே எல்லாமே நான் தான் செய்யணும்னு இல்ல, எனக்கு அடுத்து நீ தான் செய்யணும். அம்மா சொல்லுங்கம்மா. சண்முகம், தட்டை மாத்திக்கப்பா. அந்த முகூர்த்த பேப்பர் மட்டும் எடுத்து கொடு, அண்ணா வாசிக்கட்டும். சரி. இந்தாங்கண்ணே கொடு.
ஐயா நீங்களும் உட்காருங்க. அண்ணே நாங்க வாசிங்க. சரிங்கய்யா. நிச்சய தாம்பூல பத்திரிகை. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ மன்மத வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி 21/8/2015 வெள்ளிக்கிழமை சுவாதி திதி அனுஷ நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30க்குள் கடகலக்கணத்தில் காஞ்சிபுரம் திருவாளர் லேட் வேணுகோபால் கனகம் தம்பதியரின் தவப்புதல்வனும் கைராசி குடும்பம் சிவஞானம் மீனாட்சி அவர்களின் தமையனுமான திருநிறைச்செல்வன் சரவணனுக்கும் சோமசுந்தரம் வள்ளி தம்பதியரின் திருநிறைச்செல்வி ஆனந்திக்கும் வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நன்னாளில் பெற்றோர்களாலும் பெரியோர்களாலும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம். இது கொஞ்சம் புடிமா. இந்தாம்மா. அம்மா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. சரிப்பா. தேங்க்யூம்மா. சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். சாப்பிடுங்க தம்பி. ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறங்கு. ஒரு கை பாத்திரலாம். வா. தம்பி தம்பி. அண்ணா 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 என்னண்ணே வீட்டுக்கே வந்துட்டீங்க? என்ன ஏன் வீட்டுக்கு வந்தியா? கை நீட்டி காசு வாங்கும்போது வக்கனையா பேச வேண்டியது. திருப்பி கேட்டா உப்பி போன இட்லி மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வரேன்னா கேப்ப? அண்ணே நான் தான் செட்டில் பண்றேன்னு சொல்றேன்லண்ணே. வீட்டுக்கெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தலாமாண்ணே? என்ன அசிங்கப்படுத்துறனா? நான் கொடுத்த காசை திருப்பி கேட்டா அசிங்கப்படுத்துறியான்னு கேப்ப? அப்படியே பொழந்துருவான். நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்கணே. சத்தியமா நான் தந்துடுறேனே. உங்க இடத்துக்கு வந்து கொடுத்துடுறேன் ப்ளீஸ்ண்ணே. ஏய் வான்ட்டு என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? நீ காசு தரலமா அவன நடக்கிறதே வேற. யோ நான் தான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன். வந்து தரேன் சொல்றேன்ல. ஏய் கொடுத்த காசை திருப்பி கேட்டா என்னமா பேசுற? ஏய் அத தரேன் சொல்றேன்லண்ணே. சார் கையெடுங்க சார். சார் விடுங்க சார். சார் கையெடுங்க சார். சார் டேய் இளங்கோ. என்னடா இதெல்லாம்? உருளும் அண்ணா. டேய் இளங்கோ யாரா இவங்களா? அப்பா நான் சொல்றேன்ப்பா கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. கடன் வாங்கிட்டு காசு தர மாட்டறான் சார். நீங்க வாங்க. நீங்க வாங்க. ஏய் நீ போ. காசை வாங்க விட மாட்டேன்டா. வாங்க நீங்க. என்ன சார் இது? என்ன பிரச்சனை? யார் நீங்களா? சார் நீங்களே நியாயத்தை சொல்லுங்க சார். நீங்க பேங்க்ல எல்லாருக்கும் பேங்க்ல ஷூரிட்டி வாங்கிட்டு தானே கடன் கொடுப்பீங்க. நான் எதுவுமே இல்லாம உங்க பையனுக்கு பணம் கொடுத்துருக்கேங்க. திருப்பி கேட்டா தர மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன லட்சமும் கோடியுமாவா டீல் பண்றோம்? சும்மா 1000 2000 அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க. சரி சொல்லுங்க. இது வரைக்கும் என் பையன் மொத்தமா உங்ககிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கான்? அது இருக்கு சார். தோராயமா ஒரு 1,50,000 ரூபாய் இருக்கு சார். அது எதுக்கு சார் வாங்கினா? சார் அவன் முதல்ல பிசினஸ் பண்றான்னு சொல்லி வாங்கினான் சார். ரெண்டாவது அவன் ஃப்ரெண்டு பிசினஸ் பண்றான்னு சொல்லி வாங்கினான் சார். அட அவன் தங்கச்சி கல்யாணம் சொல்லி கடைசியா வாங்கினான் சார். சரி சொல்லுங்க. இது வரைக்கும் என் பையன் மொத்தமா உங்ககிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கான்? அது இருக்கு சார். தோராயமா ஒரு 1,50,000 ரூபாய் இருக்கு சார். அது எதுக்கு சார் வாங்கினா? சார் அவன் முதல்ல பிசினஸ் பண்றான்னு சொல்லி வாங்கினான் சார். ரெண்டாவது அவன் ஃப்ரெண்டு பிசினஸ் பண்றான்னு சொல்லி வாங்கினான் சார். அட அவன் தங்கச்சி கல்யாணம் சொல்லி கடைசியா வாங்கினான் சார். சரி உங்ககிட்ட டீடைல்ஸ் இருக்கா? ஏய் அதை எடுப்பா. பாருங்க எல்லா டீடைலையும் இதுல எழுதி வச்சிருக்கேன். பாருங்க சரி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் பார்த்துட்டு
எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நாளைக்கே வந்து உங்களுக்கு செட்டில் பண்றேன். நீங்க ரொம்ப கிளம்புங்க. நன்றி சார். நீங்க ரொம்ப கிளம்புங்க. டீசென்டான ஆளா இருக்கீங்க. தம்பி பிரச்சனை பண்ணதுனால தான் நான் கொஞ்சம் கரடு முரடா நடந்துக்க வேண்டியதா போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. வரேன் சார். வாங்க வாங்க வரேன். ஏன்டா இப்படி அப்பா மனத்தை வாங்குற? நீ முதல்ல சும்மா இருமா. என்ன டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? அடிச்சதும் கண்டவன்ட்ட கந்து வட்டி வாங்கி வச்சிருக்க. வேலை வெட்டி இல்லாம தண்டச்சோறு சாப்பிட்டு இப்படி இதுல ஒரு கேவலமான பொழப்பு வரையா அவனுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இந்த வீட்ல யாராவது மதிக்கிறீங்களா? நானும் ஒரு ஆம்பளை தானே. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை யாராவது அடிப்பாங்களா? நீங்க கை நீட்டி அடிக்கிறீங்க. ஊர்ல ஒருத்தர் பாக்கி விடாம ஹவுசிங் லோன், அக்ரி லோன், பிசினஸ் லோன், இப்படி லோன் அலைஞ்சவங்க பேங்க்ல லோன் கொடுக்குறீங்க. எனக்கு லோன் தர சொல்ல மாட்டீங்களா? அம்மா, சிவஞான வீட்டுல போய் லோன் வாங்கிக்கணும் கெஞ்சிடாருமா. பெத்த பிள்ளை எனக்கு தர மாட்டாரா? உன் வாய்க்கு வந்தபடி பேசாத. நீயும் சிவஞான சார் ஒண்ணா? அவங்க எத்தனை வருஷமா பிசினஸ் பண்றாங்க தெரியுமா? அவங்க டர்ன் ஓவர் என்ன தெரியுமா? பேங்க்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்கள வாலண்டியர் லோன் சாங்க்ஷன் பண்ணிருக்காங்க. நீ என்னன்னா நானா போய் வெளிய போய் லோன் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா சொல்லாதப்பா. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? எனக்கு மட்டும் லோன் தரக்கூடாதுன்னு உங்க பேங்க்ல என்ன ரூல்ஸ் போட்டுருக்காங்களா? இளங்கோ பேசாம இரு. டேய், பெத்த கடனுக்கு நீ எங்கெங்க கடனை வாங்கியிருக்கியோ அங்கெல்லாம் போய் உன்னோட லோன் அடைக்கிற. ஆனா தகுதி இல்லாதவன் என் பெத்த புள்ளியா இருந்த கூட அவனுக்கு நான் லோன் தர மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஆமாமா, அவ்வளவு பெரிய நேர்மையான அதிகாரிமா இவரு. இளங்கோ டேய், வீணா பேசிட்டு இருக்காத, அப்புறம் அடிச்சு. அப்பா சரி, இன்னும் எத்தனை இடத்துல கடனை வாங்கி தொலைச்சிருக்க அதை சொல்லு. வாங்கி வச்சிருக்கேன்ப்பா. இன்னும் 4-5 இடத்துல வாங்கி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா லிஸ்ட் தரேன். பெத்த பிள்ளைக்கு இதையாவது போய் கட்டுங்க. மா, சாப்பிட என்னமா இருக்கு? எல்லாம் இருக்கு. அதான் என்ன இருக்கு? எல்லாம் இருக்குடா, போய் கிச்சன்ல சாப்பிடுறேன். சாப்பிட கூட விட மாட்டீங்க. எங்கடி இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்து தொலைச்ச? கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம. சரி அப்பா, டென்ஷன் ஆகாதீங்கப்பா, விடுங்கப்பா. அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. இல்லம்மா, ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்கள்ட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தேன். இந்த கடங்காரங்க வந்து என்னோட மைண்ட் செட்டே கெடுத்து விட்டாங்க. ஒன் செகண்ட். இந்த புடி. என்னது இது? புடி சொல்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? என்னப்பா இது? வாட் இஸ் திஸ்? நம்ம வீட்டை உன் பேர்ல gift செட்டில்மெண்டா பண்ணிருக்கேன். அப்பா, வாட்? gift செட்டில்மெண்டா? நோ 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 நோ, ப்ளீஸ் அப்பா. இத பாருமா, உயில் எழுதி வச்சா எங்களுக்கு பின்னாடி உனக்கு வந்து சேரும். அதனால செட்டில்மெண்டா எழுதிட்டேன். அப்பா, என்னப்பா எதுக்கு இதெல்லாம் திடீர்னு இப்ப என்ன அவசரம்? எதுக்கு இப்படி பண்றீங்க? இருக்கட்டும் பாரு, உனக்கு நிறைய பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த சமயத்துல கொஞ்சம் ரெடி கேஷ் இல்லாம போயிடுச்சு. அதனால தான் இந்த வீட்டு உன் பேர்லயே எழுதி கொடுத்திருக்கேன். எழுதிட்டேன், செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். அப்பா ஏங்க, பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கிறது சந்தோஷம்தான். இருந்தாலும் இளங்கோவுக்குன்னு ஏடி, அவன் ஒரு ஆளாடி, அவன் ஒரு ஜென்மன்னு பேசிட்டு இருக்க. அவன் பேர் இந்த வீட்டை எழுதி வச்சிருந்தோம்னா இந்த வீட்டை அடமான வைக்கிறது மட்டும் இல்லாம உன்னை என்னையும் சேர்த்து அடமான வச்சிருப்பான். ஒரு தரதலை பத்தி வச்சுட்டு அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு. அப்பா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. இல்லம்மா, உன்னை பத்தி நாளைக்கு யாரு எந்த குறையும் பேசிடக்கூடாது. நீ எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடல. நீ எப்போதும் எல்லாரும் முன்னாடியே பெருமையா தலை நிமிர்ந்து நிக்கணும். போன இடத்துல உன்னை யாரும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஐயோ அப்பா, அதுக்காக இப்படி வீட்டை போய் எழுதி வைக்கணுமா? திஸ் இஸ் நாட் ஃபேர். இத பாருமா, இது என் குழந்தைக்கு நான் கொடுக்கிற சொத்து. நான் யார்கிட்ட இதை பத்தி கேட்கணும்? யார் என்ன சொல்ல போறாங்க? என்னைக்கா இருந்தாலும் இந்த வீடு உன் பேரு தான் இருக்க போகுது. இதை நான் என்னைக்கு எடுத்த முடிவு. இப்போ இந்த சமயத்துல உனக்கு கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இனிமேல் இந்த வீடு உனக்கு தான், சரியா? அப்பா. லட்சுமி, நாம சீக்கிரமா வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம். என்ன இது? நீங்க எதுக்கு தனி வீடு பார்த்துட்டு போகணும்? அப்படி இல்லம்மா, உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நாங்க இங்கே இருந்தோம்னா அது சும்மா பேருக்கு எழுதி வச்ச மாதிரி ஆயிடாது. அது சரியா இருக்காதுமா. அப்பா, நீங்க என்ன பேசுறீங்கப்பா? நீங்க இந்த வீட்டு விட்டுட்டு போனாலும் நான் என்ன இங்க வந்து இருக்கவா போறேன்? கண்டிப்பா இல்ல. என் புருஷன் சத்தியமா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. உங்க அண்ணன் தம்பியை விட்டுட்டு அவர் கண்டிப்பா வரவே மாட்டார். என்னமோ அப்படியே க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி எல்லாம் இருக்காங்க. சரி பானு, உனக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு சூழ்நிலை சரியா அமையலன்னா நீ இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுரு. இதுதான் வர வாடகை எடுத்து நீ சந்தோஷமா இரு. பா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. ஆனா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா. இத்தனை நாள் என் மனசுல ஒரு குறை இருந்துச்சுமா. ஆனா இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கு.
எங்க சந்தோஷம் உனக்கு முக்கியம் தானே? பா என்ன இது கேள்வி? பார், இனிமேல் எதை பத்தி கவலைப்படாது. நீ சந்தோஷமா இருக்கணும். பின்ன இன்னும் நான் சம்பாதிச்சு ஒண்ணு நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கு. அப்பா ஓகே, thank you பா. பி ஹாப்பி. Thank you. ஓகே, Thanks a lot. சந்தோஷமா இருடா. நம்ம சரவணனுக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சா. அம்மா காஃபி எடுத்துக்கோங்க. ஏய் உமா, வாங்கி எல்லாருக்கும் குடுக்கலாம்ல, உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்ன பொண்ணு பாக்குற அன்னைக்கு தான் நான் காஃபி டம்ளரை தொடுவேன். அது வரைக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நீ எல்லாம் எப்படித்தான் அன்னி மாதிரி ஒரு வீட்டுல போய் குடும்பம் நடத்த போறியோ? வேணாம், நீங்க சாப்பிடுங்க. நான் இப்ப அண்ணி மாதிரி இருப்பேன்னு உங்ககிட்ட சொன்னா? இந்த உலகத்திலே ஒரே ஒரு மீனாட்சி தான். எல்லாரும் அவங்கள மாதிரியே இருந்துட்டா அப்புறம் அவங்களுக்கு என்ன மதிப்பு? சரவணா, நானும் அண்ணனும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். அண்ணன் ஏதோ வாக்கு கொடுத்துட்டாருன்னு நீயும் ஒத்துக்கிட்ட. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என்னன்னு இப்படி கேட்டீங்க? முழு சம்மதம் தான். நீ அண்ணி பிடிக்காமலையா தனியா பார்த்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ஏன் சரவணா, நேத்து பொண்ணு பார்க்கும்போது சந்திச்சது தானே? ஆமாண்ணே. நான் வேற எப்படி அந்த பொண்ணை தனியா சந்திப்பேன்? என்னென்ன நீ பேசுறத பார்த்தா தனியா சந்திச்சு பேச முடியலன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஏய், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை. எனக்கு வேணா நான் போய் பார்த்துக்க போறேன். பார்த்துக்க போறியா? அப்போ பார்த்துட்டு வந்துட்டியா? தம்பி, அண்ணி, இந்த பொண்ணு உங்களுக்கு பார்த்திருந்தாலும் சரி, ராஜேந்திரனுக்கு பார்த்திருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தோட ஒத்து போவான்னு தெரிஞ்சது. அதனால்தான் இந்த முடிவே எடுத்தது. இப்ப பார்க்கும்போது உங்க எண்ணங்களுக்கும் ஒத்து வர மாதிரி தான் தெரியுறா. பானுவும் சரி, வைஜெயந்தியும் சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா அமையல. அட்லீஸ்ட் இந்த பொண்ணாவது அந்த குறைய நிவர்த்தி பண்ணுவான்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நீ நான் பேசி பார்த்த வரைக்கும் நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாதான் இருப்பாங்க. எனக்கு மகளா ஒருத்தி இருந்தா கூட அவ இப்படி செய்வான்னு எனக்கு தோணல. ஆனா மீனாட்சி இந்த குடும்பத்தை சார்ந்திருந்து இந்த குடும்பத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கா. என்னம்மா நீங்க? அப்போ நான் மக மாதிரி தானா? மக இல்லையா? என்ன மீனாட்சி, அந்த காலத்துல எல்லாம் மாமியார் கொடுமைன்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் மாறி மருமக கொடுமைன்னு வந்துருச்சு. இதெல்லாம் எதனால தெரியுமா? ஏமா எதனால? ஒரு அழகான விஷயத்த சொல்லுவாங்க. பாம்ப பார்த்த மனுஷன் அது நம்மள கொத்திருமோன்னு பயப்படுவான்.
மனுஷனை பார்த்த பாம்பு அவன் நம்மள அடிச்சிருவானோன்னு பயப்படும். இதனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்க பாப்பாங்க. அம்மா, இதுக்கும் மாமியார் மருமக சண்டைக்கும் என்னம்மா சம்பந்தம்? இருக்கும்மா. எங்க நம்ம பையனை நம்ம கிட்ட இருந்து வர மருமக பிரிச்சிருவாளோன்னு அம்மா நினைக்கிறாங்க. அம்மா சொல்றபடி கேட்டு நம்மளை விட்டு நம்ம புருஷன் போயிடுவானோன்னு மருமக நினைக்கிறா. இதுதாம்மா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஆனா மீனாட்சி விஷயத்துல அவ என்ன பெத்த அம்மாவாவே பாக்குறா. நானும் அவளை என் சொந்த பொண்ணாவே பாக்குறேன். அதனால எங்களுக்குள்ள எந்த இடைவெளியும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா என் பையன் என்கிட்ட சொல்லாத எத்தனையோ விஷயங்களை மீனாட்சி கிட்ட சொல்லியிருக்கான். அத அவ ரொம்ப பக்குவமா பார்த்துட்டு இருக்கா. இத்தனை பிரச்சனை நடந்தும் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு மீனாட்சி தாமா காரணம். ஐயோ, தாங்க முடியல. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. என்ன நீ அம்மாவை மடியில போட்டு கொஞ்சுவீங்க போல இருக்கு. ஏன் எங்க அம்மாவை நான் கொஞ்ச கூடாதா? இப்ப பாரு, நான் நல்லா கொஞ்சுறேன். நீங்க வாங்கம்மா. ஐயோ, என்னால தாங்க முடியல. எங்கயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. ஏய், பேசாம கல்யாணம் பண்ணிட்டு ஓடிப்போ. போய் உன் மாமியார் கொஞ்சம். எனக்கெல்லாம் இந்த மாதிரி மாமியார் கிடைப்பாங்களான்னு தெரியலையே. உமா, நல்ல மாமியார் கெட்ட மாமியார் அப்படின்னு யாரும் இல்லம்மா. ஒரு பொண்ணு அவ மாமியாரை எப்படி பாத்துக்கிறாளோ அதை வச்சுதான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். அது எப்படிமா? சும்மா சும்மா மாமியார் தான் சொல்லிட்டு இருந்தா கோவம் வராதா? வீட்டுல அம்மா திட்டும் போது நாம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறது இல்ல. சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே டிஃபன் ரெடியான்னு கேக்குறது இல்ல. அந்த அன்பு மாமியார் கிட்டயும் வரணும். ட்ரை பண்றேன். உமா, அம்மா பாசம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட இருந்தாமா கத்துக்கிட்டேன். எனக்கு பெத்த தாய் கொடுப்பன எல்லாமே போயிடுச்சு. அதனாலதான் கடவுள் உங்களை எனக்கு கொடுத்திருக்காரு. எனக்கு அடுத்த பிறவி பத்தி எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லம்மா. ஆனா அப்படி ஒண்ணு இருந்தா நான் உங்க பொண்ணாவே பிறக்கணும். மீனாட்சி, வேணா நீ. அப்புறம் நீங்க கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்த பிறவி இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு அண்ணியா வரணும். எங்க அம்மாவுக்கு மருமகளாவே இருக்கணும். பட்டு பூச்சி தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால்